தங்கம், என் தங்கமே, என் தங்கம், என் தங்கமே, என் தங்கம். அப்பா 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 இருக்கேன் தங்கம், அழாத. என் தங்கமே, என் தங்கமே. அப்பா அப்பா அம்மா, என் ராசாத்தி, என் தங்கமே, என் வைடூரியமே. என் பையத்தினால என்ன அனாதையா விட்டுட்டீங்க அப்பா. இல்லம்மா, அப்பா உன் கூட தான் இருந்த, உன் கூடயேதாம்மா இருந்த. அப்பா உன்னை விட்டு போகலம்மா. அப்பா ஏப்பா நான் தான் அப்பா நீட்டு சொல்லிருக்கலாமேப்பா. அப்பா அதாவது தங்கம், அப்பா இன்னைக்கு கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். என் கூட தான் இருந்தீங்களா? உன் கூடயே தான் இருந்தேன். அப்பா உன் கூடயே தான்மா இருந்தேன். அப்பா நான் உங்களை விட்டு எங்க போக மாட்டேன். அப்பா கூட தான் இருப்பேன். எங்கேயும் போக வேண்டாம்மா, என் தங்கமே, நீ எங்கேயும் போக வேண்டாம். இனி நான் அனாதை இல்ல, நான் அனாதை இல்ல. எனக்கு அப்பா இருக்காங்க, என் அப்பா இருக்காங்க. இனி நான் அனாதை இல்லப்பா. அப்பா நான் இனி அனாதை இல்லப்பா. அப்பா எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பா இருக்காங்க. அழாதம்மா, அழாதம்மா. நீங்க அழாதீங்கப்பா. அப்பா நீங்க அழாதீங்கப்பா. அழ மாட்டேன் தங்கம், அப்பா சந்தோஷத்துல இல்ல. நான் பெத்த புள்ள, என் ரத்தம் என் கைக்கு வந்துட்டு, என் தங்கமே. இனி அப்பா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. அப்பா உன்னை எங்கேயும் விட மாட்டேன். இனி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை எனக்கு சொந்தமாயிட்டா, என் பிள்ளை எனக்கு சொந்தமாயிட்டா. காலை அப்பா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சது. நீங்க அப்பாவா இருந்து உங்களை அங்கிள் நான் கூப்பிட்டுட்டேனே. ஐயோ, நீ கூப்பிட்டதை விட நீ கூப்பிட்டதை கேட்டு நான் செத்து போயிட்டேம்மா. ஐயோ, அப்பான்னு கூப்பிட வேண்டிய புள்ள அங்கிள்னு கூப்பிடுதால நீ செத்து போயிட்டேம்மா. சாரிப்பா அப்பா, சாரிப்பா. இல்லம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. கண்குள்ளாத காட்சியா இருக்குல்ல. சொத்து சகம் சேர்க்கிற ஆசீர்வாதத்தை விட நம்ம தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தான் நிலைச்சு நிற்கும். இப்ப நம்ம செஞ்ச காரியம் தான் நம்ம சந்ததியை 7 தலைமுறைக்கும் நல்லா வாழ வைக்கும். ஆமா மாமியாரே, பிள்ளைங்களுக்கு சொத்து சகத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இப்படி நல்ல புண்ணியத்தை தான் சேர்த்து வைக்கணும். எல்லாம் உன்னாலதான் ராசாத்தி, இதெல்லாம் உன்னாலதான் முடிஞ்சது. என்னால மட்டும் எப்படி மாமியாரே முடியும்? உங்க ஒத்துழைப்பு இருந்ததுனால தானே நான் செஞ்சேன். இல்ல, இது என்னால் தனியா செஞ்சிருக்க முடியாது. நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை, என் மேல காட்டின பாசம், அக்கறை, இதுதான் என்ன செய்ய வச்சது. எனக்கு உறுதுணையா இருந்தது நீங்க மாமியாரே. மாமியார் மருமகளும் மாத்தி மாத்தி புகழ்ந்துடுங்க. என்ன தங்கம்? மாமியார் நமக்கு கிடைச்சது வரம் தானே. சும்மா இருட்டி, வா ஒருத்தி. மாமனாரே, வெக்கம் வெக்கம். மாமியார் ரொம்ப கப்படுதவல்ல. ஆமா, நீங்க வாய் பேசினாலே எனக்கு வெக்கம் வருது. எட்டி சும்மா இருட்டி. அப்படியா நக்கிலி? நீங்க சும்மா இருங்க, அவ இத சொல்லிட்டு இருக்கானே. முகத்தை பாருங்களே, என்ன ஒரு ஆனந்தம். பாப்போம். சும்மா இருங்க. ஆமா. ஐயோ, சும்மா இரு. எடி, நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி. ஆகா, அன்னைக்கு வெக்கத்தை பார்த்து பல வருஷம் ஆயிட்டப்பா. ஐயோ, ஆதி போதும். இல்ல, போதாது. உங்க அத்தை வெக்கப்படுறதை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். வெக்கத்துல அவன் முகம் செவந்து போயிருமே பாரு. அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. போறாம லைட்டா. நிஜமாதான், உங்க அத்தை வெக்கப்பட்ட முகம் செவந்துரும். அழுதுருவேன். மாமியாரே, நம்ம வீட்டுக்கு போவோம். போறாம மாமியாரே. ராசாத்தி, ராசாத்தி. எங்க ராசாத்திமா, எங்க ராசாத்தி. அது அப்படிதான் இருக்கணும். ஆத்தி விட்டு டூயிட் சாங்கே போட்டுருவாங்க. நான் இருக்கும்போதா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க போறேன். எதுக்கு 2 பேருக்கு நடுச்சுல தான் நிக்கணும். இப்ப எப்படி இருக்குது? பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். பச்சை புள்ளைய கைய பிடிச்சு கூட்டு போன மாதிரி இருக்குடி. யாரா சொல்லுங்க, மருமகளை கூட்டு போன மாதிரியா இருக்குது. உங்களுக்கு பொறாம. உங்க 2 டூயிட் பட விடாம நடுச்சுல வந்து நின்னோம்ல, அந்த பொறாம. அப்பாவும் பிள்ளையும் பேசட்டும், அப்புறமா வீட்டுக்கு கூட்டு போலாம். சரி, இங்க வெயில் அடிக்கி, அங்க மரம் இருக்கு, முன்னேறி உட்காருமா? நானும் மாமியா தான் உட்காருவோம். இல்ல, நானும் உட்காருவேன். இல்ல தங்கம், நானும் உட்காருவேன். உட்கார்ந்துட்டு போட்டு மாட்டி.
பாவம் இருந்துட்டு போட்டுமே. உங்களையும் விட்டுட்டு போயிருவேன். சரி சரி கோபப்படாதம்மா, நீ இங்கே நில்லு, நானும் மாமியாருக்கு உட்காந்துக்கிட்டுமா. அது ரெண்டு பேரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்பா. என் அடுத்த வேலையே இவ ரெண்டு பேரும் எப்படியாவது கண்காணிக்கிறதா. நடுசுல நின்னுடணும்பா. ரெண்டு பேரையும் கைய பிடிச்சுக்கிடுங்க. தொலைய மாட்டேன், நான் தொலைய மாட்டேன். நீங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட கூடாதுன்னு நடுசுல நிக்க. அப்படியா? அம்மா இவ புள்ளதானே சரிசே, சந்தேகமா இருக்குது. கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சினங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ வீட்டுக்கு போவோன்னு சொன்னேன். போலாம், இப்ப மேல போனோம். ஆமாடி, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். அழுதுருவேன் சொல்லிவிட்டேன். ஐயோ என் தங்கமே, என் தங்கம். அந்த பையன் இருக்கட்டும். நல்ல மாமியாரு, நல்ல மருமகா, நல்ல மாமனாரு, சூப்பர் குடும்பம்ல. மீனாக்கா, உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. சரியான நேரத்துல வந்து சரியான காரியத்தை பண்ணுனீங்க. எங்கடா பண்ண வச்சது நீதானே. இருந்தாலும் அதை சாமர்த்தியமா சாதுரியமா பண்ணுனீங்களே, அங்கதான் நம்ம திறமை இருக்குது. நான் கூட உங்களால முடியுமா நினைச்சேன், முடிச்சு காட்டிட்டீங்களே. எவ்வளவு எதிர்ப்பு வந்தது, அத்தனையும் மீறி பண்ணிட்டீங்களேக்கா. இந்த தைரியமும் துணிச்சலும் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தா தோல்வியே கிடையாது. பொண்ணுங்க உங்களை மாதிரிதான்க்கா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல சாதுரியம் சாமர்த்தியம் நம்ம கிட்ட இருக்கணுங்கிறத உணர்த்திட்டீங்கக்கா. கிரேட்டுக்கா. மெதுவா போகலடா, ரவுண்ட் கட்டிடுவாங்கடா. அந்த இடத்துல ஒருத்தலடா. போங்கக்கா, உங்க திறமை உங்களுக்கே தெரியல. போதும்டா, 4 பேர் இந்த பின்னாடி தான் நிக்கல்வ, ரவுண்ட் கட்டி அடிப்பாளவ. நல்ல ஜாலியான குடும்பம். அடிக்கடி நீ வீட்டுக்கு வாடா. கண்டிப்பாமா. அத கிசர் கோமே வந்து கோமம் போயிட்ட. சொன்னா சொல்லட்டாலும் நான் கண்டிப்பா வருவேன். யாராவது உங்க குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்களா? அதானே. அது மீனக்காவை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லி. சரி சரி நிக்காங்களோ? சத்தமா சொல்லி. யாராவது மீனக்காவை மிஸ் பண்ணுவாங்களா? அக்கா போதும் அக்கா, லைஃப்ல இதுவரை நான் கத்துனதே இல்ல. போதுமா இப்படி? உன் உருவத்துக்கும் நீ கத்துறதுக்கு சம்பந்தமே இல்லடா. அக்கா என்ன நொக்கா? உன் உருவத்துக்கான சவுண்டாடா இது? உன் உருவத்துக்குல யானை பிறர்ல மாதிரி பிறர்லாம்டா. உன் சிரிப்பு தான்டா ஹைலைட். வாங்கக்கா, எனக்கும் வெத்த வரும்ல. அக்கா உங்களை தவிர என் சிரிப்பு நல்லா இருக்குன்னு யாருமே சொன்னது இல்லக்கா. ஒரு பிள்ளை கூட என்ன சைட் அடிச்சது இல்லக்கா. இப்படி வரப்பா நின்னா அப்பப்ப கொஞ்சம் ரொமான்ஸ் வரணும்டா. எப்பமா இந்த மாதிரி வரப்ப நின்னா பயந்தடிச்சு ஓடிடுவாவே. ஒரு சின்ன சிரிப்பு நக்கல் ஏதாவது இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். உனக்கு சொல்லி தருவா, கேட்டுக்கையா? ஆமா அக்கா சொன்ன கேட்டுக்கணும். அப்படியாக்கா, சின்ன சிரிப்பா சிரிச்சிருவோம். எங்க பாக்குறான்? மறுபடியும் என்ன விட்டுட்டு ஓடாச்சுறவளுக்க. வாங்கக்கா. போதும்டா, அப்படிலாம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னேன், இங்க பாக்க சொல்லல. என் தங்கமே, என் ராசாத்தி மீனா. அத்தி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுதுடி? நடிக்காதீங்க கேட்டீங்களா? ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, கூல் ட்ரிங்க்ஸ்னு குடிச்சு சந்தோஷமா குதூகலமா இருந்துட்டு பார்த்து 2 நாள் ஆகுதுன்னு ஃபீல் வேற. ஓட விட்டு அடிச்சுப்பேன். ஆமா, ஒரு வேலையை கொடுத்தனே, என்ன சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டிய போலுக்கு. இங்க பாரு மீனா, நீ ஏன் மேல கோபப்படாத. தமிழ் அக்கா தான் அதை சொதப்புனது. 5 பேர் இருந்தா உன்னை சொதப்பதுக்குனே ஒருத்தி கூட இருப்பா. அதுதான் இந்த தமிழ். ஆமா மீனா, ஆமா போடுறதுக்குனே ஒருத்தி பார்த்துக்க. தங்கமே வைரமே, போதும் நிப்பாட்டு. என்ன குதூகலமா வந்திருக்கீல, என்னத்துக்கு? நீ வருவன்னு தெரியல, அதான். நான் எப்படி இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வண்டில எனக்கு ஒரு மாட்டு துணி எடுத்து தரக்கூடாதா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? தயவுசெய்து போகாம தூக்கிட்டு எதுவும் போயிடாதீங்க. பச்சை விளையாட்டு பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குத்தான் செம்பகவல்லி, நீ நிப்பாட்டு. வாங்கிட்டு ஒரு வேலையை கொடுத்தனே, என்னாச்சுது? நான் முடிச்சுட்டேன். அது எல்லாம் சரிதான் பாத்துக்க. நீ பிடிச்ச மயிலுக்கு 3 காலும்ப. தயவுசெய்து நிப்பாட்டு. முடியாது. நீ சொல்லதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு தினேசனால மட்டும்தான் முடியும். முடியாது தாய் எங்களால. போதும், செம்பகவல்லி எங்க? ராசாத்தி, ஒரே குதூகலமா வந்திருக்கியேனா? இல்லடி, நான் இருக்கும் அந்த துணியில
போயிட்டனே, தொலைஞ்சு போயிட்டனே, யாரோ ரவுடிஸ்லாம் விரட்டினாவளே, அதெல்லாம் எந்த ஃபீலும் இல்ல. அதான் நீ செட் பண்ணதுன்னு தெரிஞ்சு போச்சே. அதனால ஜாலியா இருந்திருக்கிய. ஆமா, 2 நாளா எந்த டென்ஷனும் இல்ல பாத்துக்க. சரி அடக்கிட்டி, நீ நிப்பாட்டு. கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்க தெரியல, ஹாய் பேசுவா. இந்த காலத்துல இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி என்ன தூக்குங்க. தூக்குங்க வா. பயந்துட்டியா? இல்லக்கா. எங்க போனாலும் அவ்வளவுதான் தூக்கிட்டு போவாளே. பண்றே வீட்டுக்கு வந்துட்டு போல. இன்னொரு நாள் வரேன். அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நான் கிளம்பணும். சரி நான் கிளம்புறேன். இன்னைக்கு வராங்களோ? ஆமாமா, நல்ல இடமா வராங்களாம். அதான் அம்மா போன் அடிச்சு வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன பண்ற சார், கிளம்பிட்டீங்களா? ஐயோ சாரெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க போஸ்டிங்க்கு நான் மரியாதை கொடுத்துதானே ஆகணும். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நீங்க பொண்ணு தரனே கூப்பிடுங்க. அக்கா. இல்ல, உங்க பதவிக்கும் உங்க குணத்துக்கும் நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அக்கா மரியாதை என்னடா வாங்கிக்கயா? ஐயா வேண்டாம் வேண்டாங்க. என்னெல்லாம் மேடன்னு கூப்பிடக்க ஒரு நாதி கிடையாது. கொழுப்பு பத்தி அவளுக்கு. சரி வந்தில ஏதா செஞ்சு கொண்டு வந்தில, டீ வயிறு பசிக்குது. நீ வாரம் தெரிஞ்சு செய்யாம வச்சிருப்போமா? கொண்டு வந்திருக்க மாட்டே. வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டோம். தெரியுமே நீ சாப்பிட்டுருப்பனே. இல்லடி, இங்க ஒரு சார் வருவாரே, பேர் கூட விக்கி என்ற விக்னேஷ். அவன் எங்க பத்திய? நாங்க எங்க பார்த்தா அவர்ல வந்தாரு. வந்து கடைக்கெல்லாம் கூட்டு போய் 6000 ரூபாய்க்கு எங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? 6000 ரூபாய்க்கு அவன் வாங்கி கொடுத்தானா? அவன் 5 பைசா சொல்லிக்க மாட்டானே. அவர் செலவழிக்க மாட்டாரு. யாருக்கு செலவழிக்கணுமோ அங்க செலவழிப்பாரு. 6000 ரூபாய்க்கு சாப்பிட்டாள்வல. ஏமா தேங்கலி உங்க கூட நந்தா கிசாரி இப்பதான் கூட்டிட்டு போறான். அவன் ஒரு அவசரப்பட்டவன். எங்க கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பறந்துகிட்டு தான் அலைதான். அதான் பயந்து கூட்டு போயிட்டான். ஆமா, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாரு, அவர் எங்க? அது ஒரு புருஷமட்டி. அப்பப்ப ஞாபகப்படுத்து, எனக்கு இல்ல அவருக்கு. நீயே இவ்வளவு நேரம் கட்சி நட்டி தேடிக்கிட்டு இருக்க. தேடுதலுக்கு இப்பவ கண்ணு மாட்டி நிக்க வேண்டாம். அவைய டூட்டிக்கு போயிருக்காவட்டி. ஆமாமா, டூட்லயே இருக்கட்டும். அட மகாபிரபு, நீங்க இங்க வந்துட்டீங்களா? வாங்க. எப்பவும் இங்கே மட்டும் நல்ல மாதிரி சிரிச்சுட்டே இருக்காவ. இப்பமா சொல்றேன், எங்கயோ பாத்துக்கேன், எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நல்ல யோசித்து பாரு, எந்த ஆங்கிள் யோசித்து பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குதே. எங்க பாத்துருப்பாவ நம்மள? உங்க உண்மையான ஊரை சொல்லுங்களேன். ஏமா அவனுக்கு சார். சரிடா சரிடா. டீ உண்மையை மறைக்கிறாரு, எந்த ஊர்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அப்போ உங்களுக்கு என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? சத்தியமா இல்ல. சத்தியமா இல்லையா? அப்ப எனக்கு தான் தோணுதா? 6000 தீ போட்டு கொடுத்துட்டாளோ? சொல்லியாச்சு 5 பைசா விளக்க மாட்டியா? எப்படி 6000 சொல்ல பண்ண? ஐயோ சிரிக்கிறாங்களே. பொழுதுல அதுல நம்ம குடும்பம் தானே, அதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா 5 பைசா விளக்க வேண்டாம். 6000 கழிச்சுக்க பாரு. அங்க இருக்கட்ட உன் பெருந்தன்மை. பெருந்தன்மையா? ஏதாவது சிக்கு ஒண்ணு செலவழிச்ச நான் சிக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா இந்த இதெல்லாம் பாராட்டி ஆகணும் பாத்துக்க. பொண்ணு தர நான் எங்கேயுமே சிக்க மாட்டேன். இங்க போய் சிக்கிட்டேன். அதுவும் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒன்னும் தேரலையா? போதும் வேற கூட சொல்லல. ஐயா விக்னேஷ், உன்னையும் மறக்க மாட்டோம். நீ என் புள்ளதான். சரியான நேரத்தை சரியான ஆதாரத்தை கொடுத்து இன்னைக்கு என் குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ மட்டும் அந்த ஆதாரத்தை கொடுக்கலன்னா இவ்வளவு சந்தோஷம் இருக்குமா என்ன? ஐயோ நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? என்ன இப்படி சொல்லிட்ட? பெருசா பண்ணலையா? நீ மட்டும் அந்த கடைசி நேரத்துல கொண்டுட்டு வரலன்னா அவ்வளவுதான், இழுத்து அடிச்சுக்கும் கேஸ். ஏற்கனவே இந்த விக்னேஷ் தெரியுமா? நிறைய வாட்டி ஊட்டி மோதி இருக்கோம். ஆதிரா சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாரி ஆதிரா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா எதுக்கு? அப்பா அது ஒண்ணு இல்லப்பா. இல்ல நான் வந்து அப்பா ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்லப்பா. என் பிள்ளை சொன்னா சரியா இருக்கும். ஆமாப்பா, என்ன பாதுகாப்பா கூட்டு வந்தது அவரு தானே. ஆதிரா இந்த பொண்ணுகிட்ட நான் இப்படி நடந்துகிட்டேன். இனி என் வாழ்க்கையில எந்த பொண்ணு தப்பா பார்க்க மாட்டேன், தப்பா நடந்துக்கவும் மாட்டேன். சிஸ்டர்ஸ் என்ன மன்னிச்சுங்க. சார் மன்னிப்பெல்லாம் கேக்குறாரு. உங்ககிட்ட கேட்கல, எனக்கு 6000 பிள்ளைகளுக்கு காரணமே நீங்க தான். கேட்கவும் வேண்டாம். கூடி சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இனி முதல் வேலை அவளுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மேல குட்டி பார்த்து நேத்து மண்டையே வெடிக்குது. சத்தியமா சொல்றேன், எங்க கன்ஃபார்மா பாத்துருக்கேன். என்ன செய்யுங்க திருப்பேன், வேற என்ன செஞ்சுக்க போறேன்? இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்னு பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா கமெண்ட் எல்லாம் பார்த்தேன், என் உள்ளமெல்லாம் பூரிச்சு போச்சுது. நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேத்து நீங்க எல்லாம் பண்ண கமெண்ட பார்த்துதான். சொல்லனா நான் அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல, ஏன்னா அந்த கமெண்ட பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னா அது அந்த ஆப்ல இருந்து தூரம் வந்துடும். அதுக்காகவே நான் ரிப்ளை பண்ணாம அதை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
வேற என்னங்க வேணும் உலகத்துல இதை விட? இது போதும். அன்பு பாசம் அக்கறை கிடைக்காதவங்களுக்கு அது கிடைக்கும் போது அதுல இருக்க சந்தோஷமும் ஒரு ஆணவமும் இருக்கு பாருங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த கமெண்ட் இந்த லைக் எல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு ஆனந்த கண்ணீர். நான் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு. சொல்லியிருக்காங்க, அறிவே இல்லாதவா, முட்டாள். எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுட்டு எனக்கு வந்த கமெண்ட் லைக் சந்தோஷம் தாங்க முடியல. அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். இது போதுங்க, எனக்கு இது கோடி ரூபா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் உண்மைதான் கஷ்டப்பட்டு தான், நல்லா தெரியும், ஒரு வீடியோ பண்ணதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். வாய்ஸ் கொடுக்கணும், மல்லு கட்டி தான் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ஸ், அடிவேர்லாம் வலிக்கும். ஆனாலும் விட மாட்டேன். இந்த லைக் இந்த கமெண்ட், நான் உண்மை சொல்றேன், அன்பு ஆதரவுலாம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி தான் முழு நேரமா இதுல செலவழிச்சு தான் நான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு எனக்கு கிடைக்கிற பரிசு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை, நீங்க எனக்கு கொடுக்குற தன்னம்பிக்கையான வார்த்தை. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலான்னு ஆலோசனை கொடுக்கும்போது தோழிகளா எனக்கு தெரிவிங்க. கடிஞ்சு சொல்லும் போது கூட பண்ணவங்களா தெரிவிங்க. பாசமா சொல்லும் போது தாயா தெரிவிங்க. சொல்லிட்டே போலாம். நான் இது வரைக்கும் எந்த கமெண்ட்மே தப்பா நினைச்சதே இல்லை, நினைக்க மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் கிடைக்காம எத்தனை நாள் ஏங்கின நாட்கள் நமக்கு தானே தெரியும். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சா போதும். நான் வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். இந்த முதிர்கனியோட உண்மையான ஆட்டம் இனிதான் ஆரம்பம். மிஸ் பண்ணாம பாருங்க. நானும் சொல்லிடுறேன், இனிதான் முதிர்கனியோட உண்மையான சீரூபமே வெளியில வரும். அதாவது ஆட்டம் ஆரம்பம். நானும் சொல்லிடுறேன், சூப்பர். மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கஷ்டம் வருதேன்னு யாரும் கலங்கி போகாதீங்க. அந்த கஷ்டத்துக்கான ரெட்டிப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாய். கரெக்டா சொன்னா, கஷ்டம் வந்தா கலங்காதீங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள